அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வானது தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 557 நகரங்களில் மொத்தம் 24 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய இந்த நீட் நுழைவுத் தேர்வானது சரியாக 5:20 மணிக்கு தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையும் பல்வேறு மாவட்டங்களில் தேர்வெழுத சென்ற மாணவர்களில் பல்வேறு தரப்பினரும் பெரும்பான்மையான மாணவர்கள் தற்பொழுது தேர்வை எழுத செல்லாமல் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 287 பேர் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5196 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 216 பேர் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாகவும், நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரை 250 பேர் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி 5:20 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் ராஜேஷ், திருச்சியில் இருந்து செய்தியாளர் பக்ருதீன், சேலத்தில் இருந்து செய்தியாளர் சுதன், நெல்லை செய்தியாளர் சரவணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். முதலில் செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது தேர்வு எழுதி வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்னவாயிருக்கு? வினாத்தாள் இன்றைய பொறுத்தவரைக்கும் கடினமாக இருந்ததா, எளிதாக இருந்ததா? மாணவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க? நாடு முழுவதும் நடைபெற்றிருந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. நம்மிடையே இந்த நீட் தேர்வை எழுதி வெளியே வந்த மாணவி நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கீங்க, எப்படி இருக்கு? ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, பட் பயாலஜி ஓகே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப நியூமரிக்கல்ஸ்லாம் வரும்னு நினச்சானா அவ்வளோ வரல. பேப்பர் ஓகே தான் இருந்துச்சு, அவ்வளோ டஃப்பாக கூட இல்லை. வாஸ் ஓகே. இதுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க? இப்போ ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்து சொல்ல போனால் நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல தான் படித்தேன். ஆனால் படித்ததில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்திருக்குது. ஏன்னா நான் 12th கொஞ்சம் பிஸி ஆகிட்டு லாஸ்ட் மினிட் இந்த 1 மந்த்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படி இது போச்சு. தேங்க்யூ. உள்ளே போகும்போது அந்த மனநிலை இப்போ எப்படி இருக்குது? எழுதிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குது? உள்ளே போகும்போது ரொம்ப பயங்கரமாக நர்வஸ் இருந்தேன். ஒரு பொண்ணு அப்படியே மயக்க போட்டு விழுந்தா, அவளை பார்த்து நானும் நர்வஸ் ஆகிட்டேன். அப்புறம் எழுதும் போது அப்படியே நல்லா கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பேப்பர் பார்த்து அவ்வளோ நர்வஸ் ஆகலை. வெளியே வரக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பயாலஜி பொறுத்த வரைக்குமே எளிதாக இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னையை சேர்ந்த மாணவர் நம்ம இடத்தில் இருக்கிறார். அவரிடத்திலும் கேட்கலாம், இந்த தேர்வு எப்படி எழுதி? ஈஸியாக தான் இருந்தது, ஓரளவுக்கு ஈஸியாக தான். பயாலஜி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் மாடரேட்டாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வந்து? ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து மோஸ்ட்டாக வந்தது. நான் 12th அப்புறம் ஆரம்பித்தேன் ப்ரிப்பரேஷன். இந்த 1 மந்த் கேப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மாணவர்கள் குறிப்பிட்டதை பொறுத்த வரைக்குமே பயாலஜி பொறுத்த வரைக்கும் எளிதாக இருந்ததாகவும், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சற்று கடினமாக இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராஜேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சேலத்தில் இருந்து எமது செய்தியாளர் சுதன் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் சுதன். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய மனநிலை தற்பொழுது என்னவாயிருக்கு? எத்தனை மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதியிருக்கிறார்கள்? பல்வேறு மாவட்டங்களிலும் ஒரு சில மாணவர்கள் தேர்வு எழுத வரல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியா இருக்கக்கூடிய நிலையில சேலம் மாவட்டத்தில் எத்தனை மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடு முழுவதும் MPBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வானது இன்று நடைபெற்று தற்போது முடிந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 23 தேர்வு மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெற்றது. சரியாக 2 மணிக்கு துவங்கிய இந்த தேர்வானது தற்போது 5:20 மணிக்கு நிறைவு பெற்று மாணவர்கள் தற்போது தங்களது தேர்வு மையத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது கடந்த சில மணி நேரமாகவே காத்திருந்த பெற்றோர்கள் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
இணைந்திருக்கிறார்கள். தற்போது இந்த தேர்வு எப்படி இருந்தது, இங்கே தேர்வு எழுதிய மாணவர்கள் கேட்டலாம். அந்த தேர்வு தாள் எப்படி இருந்துச்சு, நீங்கள் படித்ததெல்லாம் வந்துருச்சுங்களா? பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. பாட்னி பேப்பர் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. ஜுவாலஜியும் ஷார்ட் பேப்பர் தான் ஈஸியாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபார்முலாஸும் எதுவும் ரொம்ப டஃப்பான ஃபார்முலாஸ்லாம் இல்லை. ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் இங்கே வந்து தேர்வர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சுருந்தாங்களா? இப்போ வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, அதை வந்து சீரமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் இருந்துச்சுங்களா? எக்ஸாமில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நன்றி. அதாவது இந்த மாணவி தெரிவித்தது போல நடப்பு ஆண்டு இந்த நீட் தேர்வுத்தாள் என்பது சற்று எளிதாக இருந்ததாகவும் தெரிவிக்கிறார். குறிப்பிட்ட சில பாடங்கள் மட்டுமே கடுமையாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 23 தேர்வு மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெற்றது. இந்த தேர்வில் 11,144 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சின்ன திருப்பதி ஜெயராம் சிபிசிஐடி பள்ளியில் பொறுத்தவரை 722 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 21 மாணவர்கள் தற்போது ஆப்சென்ட் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே போல அனைத்து தேர்வு மையங்களிலும் 5 மாணவர்கள் முதல் 30 மாணவர்கள் வரை தற்போது தேர்வு எழுத வரவில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பெரும்பாலும் தங்களுடைய மாணவர்கள் குழந்தைகளை மருத்துவ படிப்பில் நுழைக்க வேண்டும் என ஏராளமான பெற்றோரும் காலை முதலே இந்த பள்ளி வளாகத்திற்கு முன்பு ஒரு பெரும் ஆவலோடு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அருணேஷ், சுதன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நெல்லை மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சரவணன் தகவல்களை தர காத்திருக்கிறார். வணக்கம் சரவணன். தற்பொழுது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெற்றது? மாணவர்களுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? தேர்வுக்கு சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? விவரங்கள். தமிழகம் அறிவித்திருப்பது தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாணவர்கள் வந்து அங்கே தேர்வு எழுதி முடித்து வெளியே வரக்கூடிய காட்சி காணப்படுகிறது. மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அதிக அளவில் வந்து இந்த தனியார் பள்ளியில் வந்து நடைபெறக்கூடிய இந்த நீட் தேர்வு முடித்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தியபடி பேப்பர், துண்டு சீட்டுகள், பென்சில் பாக்ஸ், பிளாஸ்டிக் பவுச் உட்பட எதுவுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. வெளியே வரக்கூடிய மாணவர்கள் நம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. பிசிக்ஸ் மற்றும் பயாலஜி உட்பட பாடப்பிரிவுகள் வந்து கேள்விகள் வந்து சற்று கடினமாக இருந்ததாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக வந்து 7,441 மாணவ மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் பதிவு செய்திருந்தார்கள். இன்று வந்து நீட் தேர்வு எழுதுவதற்கு 7,191 மாணவ மாணவர்கள் வந்து நீட் தேர்வு வகை சென்றார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு எழுதாத மாணவ மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 250 பதிவு செய்திருக்கிறது. தற்போது அந்த மாணவ மாணவர்கள் நீட் தேர்வை முடித்து வரக்கூடிய காட்சி நம்மளால் காண முடியாது. தற்போது வரக்கூடிய மாணவர்கள் இடமுறை கேள்விகளை முன்வைக்கலாம். ஒரு நிமிஷமா, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் இப்ப எந்த மாதிரி இருந்துச்சு? ஓகே. நீட் நுழைவுத் தேர்வானது இன்று பிற்பகல் சரியாக 2 மணிக்கு தொடங்கி 5:20 மணி வரை நடைபெற்று நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. இந்நிலையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பக்ருதீன். இப்ப திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? அதே போல திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எழுதின தேர்வர்கள் மத்தியில் எத்தனை மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருந்தாங்க? விவரங்கள். அருணேஷ், அதாவது 2024-25 ஆண்டிற்கான இந்த நீட் தேர்வு, அதாவது தேசிய தேர்வுகள் முகமை நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வானது அதிக அளவு ஆர்வத்துடனே இன்று மாணவ மாணவிகள் வருகை தந்ததை பார்க்க முடிந்தது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 8,570 மாணவ மாணவிகள் இதில் பதிவு செய்திருந்தார்கள். தற்போது இதில் 282 பேர் இந்த தேர்வு என்பதை எழுதவில்லை. தற்போது இந்த தேர்வு எழுதி வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் அந்த காட்சியை தான் பார்க்க முடியுது. தற்போது அந்த பெற்றோர்கள் அவர்களை மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அதாவது திருச்சியில் 8,570 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்த நிலையில்தான் 8,283 பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். 287 பேர் இந்த தேர்வை எழுதவில்லை. குறிப்பாக திருச்சி என்பது அதிக வெயிலாகவும் இருந்தது. தற்போது அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு, அதாவது அந்த மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த நுழைவுத் தேர்வு என்பது இருந்தாலும் அந்த நுழைவுத் தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்து தற்போது அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். நம்முடன் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தை
மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இப்போ இந்த நீட் தேர்வு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த நீட் தேர்வு எழுதியிருக்கீங்க. நீங்கள் நினச்சபடி வந்துருந்துச்சா? எப்படி கொஸ்டின்லாம் இருந்துச்சு? கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அடுத்த தடவை எக்ஸாம் எழுதுகிற பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி படிச்சு வரணும். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நன்றி மாவட்டம். இதே போன்று தொடர்ந்து அதாவது மாணவ மேடைகள் சொல்லி கருத்து வந்து ஒரு சில கேள்விகள் எங்களுக்கு கடினமாக இருந்தது, மற்றபடி நாங்கள் தற்போது அந்த தேர்வை எழுதியிருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் அதிக வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்களை காத்திருந்து தற்போது கூட்டிச் செல்லும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. அருணேஷ். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் மாணவர்களின் தற்போதைய மனநிலை, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழு விவரங்களை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.